பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலர், கோடி அற்புதர், ஆழ்கடலின் மீன்களுக்கு போதித்தவராக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றவர். அவரை பார்த்து வேண்டுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் துணை புரிகின்றவர். எண்ணற்ற ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்ப்பித்தவரான நன்னாக்கு அழியாத நல்லவராம் வல்லவராம் புதுமை வள்ளல் புனித அந்தோனியாருக்கு சிறப்பு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக ஆராதனை டிவி நமக்கு வழங்கியிருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு வழியாக புனிதரின் பெயரால் ஒரே குடும்பமாக கூடி வந்து கடந்த மே மாதம் முழுவதும் புனிதரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற பிள்ளைகளாக புனிதரின் பரிந்துரைக்குள்ளே இந்த புதிய மாதத்தையும் ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது புனிதரின் மாதம். ஜூன் மாதம் 13ஆம் தேதி புனிதரின் விண்ணக பிறப்பு நாள். புனிதரின் பெயரால் நாம் பெருவிழா எடுத்து கொண்டாடும்படி திரு அவை நமக்கு பணித்திருக்கிற ஒரு நாள். எனவே இன்னும் 2 நாட்களில் புனிதரின் பெயரால் அமைந்திருக்கிற கோவில்களில் திருக்கொடி ஏற்றி 9 நாட்கள் நவ நாட்களாக முன்வைத்து 10ஆம் நாளில் ஆடம்பரமாக நன்றி பலி ஏறெடுத்து புனிதரின் திருச்சுரூபம் தாங்கிய தேர் அந்த கோவில்களுக்குரிய பங்குக்குரிய ஊர்களுக்குரிய மக்கள் வாழும் பகுதிகளை பலம் வரக்கூடிய கொண்டாட்ட நாட்களாக அமையக்கூடிய இந்த ஒரு சூழலில் நாமும் கூட இந்த ஆராதனை டிவி வழியாக புனிதரின் பரிந்துரை வழியாய் பல்வேறு நன்மையான காரியங்களை பெற்றிருக்கிறோம். கடந்த மாதத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மட்டுமல்ல, கடந்த ஜூன் மாதம் தொடங்கி இந்த மே மாதம் வரை ஒரு ஆண்டளவாக புனிதரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகளையெல்லாம் மனதில் அசை போட்ட பிள்ளைகளாக இறைவனுக்கு புனிதரின் பெயரால் நன்றியை முன்வைத்து புனிதருக்கு நவநாள் ஜெபத்தை ஒப்புக் கொடுப்பதன் வழியாக இறைவனின் அருள், அவருடைய வல்லமை, வாழ்வு கொடைகள் நம்மையும் புனிதரின் பெயரால் ஒன்று கூடுகிற எல்லா குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்கப் பெறும்படியாக இதோ இந்த நவநாள் ஜெபத்தில் நம்மையே நாம் இணைத்து கொள்வோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே,
துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் சிறப்பு வேண்டுதல்களை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்ட அன்பு உறவுகளை இதோ புனிதரின் பரிந்துரைக்குள் வைத்து அமைதியில் இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து வேண்டுவோம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய ஆளுகைக்குள் நம்மையே கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் என்பதை வாழ்நாளில் கண்டுணர்ந்தவராம் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் இதோ அவரை ஆட்கொண்ட இந்த அன்பு தெய்வம் வாழ்வு தருகிற இயேசுவின் பிரசன்னத்தில் நம் வாழ்வுக்கும் நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுக்கும் இவரே புகலிடம் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக
இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு முன்வைக்கிற பல்லவி, இறைவா எங்கள் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம் என்கிற உணர்வை உள்ளுக்குள் கொண்ட பிள்ளைகளாக இறைவனின் பாதம், இயேசுவின் பாதம் நம்மையே சரணாகதி ஆக்குகிற ஒரு தருணம். திருப்பாடல் 92 திருப்பாடல் ஆசிரியர் இப்படியாய் அழைக்கிறார்: ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. பிரியமானவர்களே, நம் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோணியாருக்கு பெருவிழா எடுத்து நன்றி செலுத்தக்கூடிய ஜூன் மாதத்தில் இதோ புனிதரின் பரிந்துரை வழியாய் இயேசுவின் எண்ணற்ற நன்மைத்தனங்களை நாமும் நம் வீட்டாரும் அதிகமாகவே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற நன்றி உணர்வை குதூகலமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதம் நம்மை அழைக்கிறது. இந்த மாதத்தின் முதல் செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் இதோ புனிதரின் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய ஆலயங்கள், பங்குகள், நிறுவனங்கள் எல்லாம் புனிதரின் பெயரால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றியை பெருவிழாவாக, திருவிழாவாக ஏறெடுக்கக்கூடிய இந்த ஒரு நாட்கள் அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாமும் கடந்த மாதம் முழுவதும், குறிப்பாக கடந்த ஆண்டு முழுவதும் புனிதரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே என்றும் உயர்ந்தவர் என்கிற மேலான உணர்வு புனித அந்தோணியாரை ஆட்கொண்டு வழி நடத்தியதைப் போல நம்மையும் உயர்ந்த இந்த ஆண்டவர் ஆட்கொள்ளும்படியாக நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுக்கு சிறப்பு ஆசீர்வாதங்களை தரும்படியாக இதோ இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய பாதத்தில் சரணடைந்து அவர் தருகிற ஆசீரை, வாழ்வை, விடுதலையை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். வல்லவரின் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம்,
வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினம் தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினம் தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆம் பிரியமானவர்களே, வல்லவர் இயேசு உங்களையும் என்னையும் வாழ வைக்கின்ற தெய்வம். புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் அவருக்கு முன்பாக நாம் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் தகுந்த காலத்தில் பதில் கொடுக்கிறவராக விடுதலை நாளிலே நமக்கு துணை நிற்கின்றவராக வெற்றி மேல் வெற்றி தந்திருக்கிறார். வெற்றி மேல் வெற்றியை புனிதருக்கும் புனிதர் வழியாக மன்றாடின நமக்கும் கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவருக்கு புனிதரின் பெயரால் நன்றியை ஏறெடுப்பது எத்துணை பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, புனிதரின் பெயரால் ஒன்று கூடி திருக்கொடி ஏற்றி நவநாட்களை முன்வைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லி தேர் திருவிழாவை கொண்டாடுவதால் இறைவனின் மாட்சி உயரப்போவது இல்லை. நாம் இதை கொண்டாடாமல் விட்டு விடுவதால் இவருடைய மாட்சி இம்மி அளவு கூட குறைய போவதும் இல்லை. புனிதரின் பெருமை அதிகமாக போவதும் இல்லை, குறைய போவதும் இல்லை. ஆனால் இந்த திருக்கொடி ஏற்றி ஊரெல்லாம் இறைவனின் புகழை புனிதரின் பெயரோடு இணைத்து பறைசாற்றுவது உங்களுக்கும் எனக்கும் மீட்பை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது, நற்சுகத்தை கொண்டு வருகிறது, கடவுளுடைய உடனிருப்பை நமக்கு பெற்றுத் தருகிறது, ஆசீர்வாதம் நம் குடும்பங்களை நிரப்புகிறது. இருளிலிருந்து நாம் வெளிச்சத்திற்கு அழைக்கப்படுகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அபரிமிதமான அவருடைய நன்மைகள் நம்மையும் அவர்களையும் நிரப்பும் என்கிற நம்பிக்கை உணர்வை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இதோ ஆண்டவரின் பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். அவரை அதிகமாய் நேசித்த, அவரால் ஆட்கொள்ள பெற்ற புனித அந்தோணியாரோடு சேர்ந்து இதோ என்னை, என் குடும்பத்தை, எனக்கு வாழ்வாதாரமாக அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும், என் ஜெபத்திற்குரிய பிள்ளைகளையும் இயேசுவிடத்திலே ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த வல்லமையின் நேரத்தில் இதோ பராக்குகளை தவித்து பரிசுத்தருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். இதோ புனித அந்தோணியாரோடு சேர்ந்து இயேசுவிடத்தில் எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் என்கிற உணர்வை உள்ளுக்குள் வரவழைப்போம். இயேசுவை உற்று நோக்குவோம். ஜெபிப்போமா.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் திருமகன் இயேசுவின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவரா கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கத்தை முன்வைக்கக்கூடிய பெருவிழாவை அவருடைய பெயரால் கொண்டாடக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் ஆராதனை டிவி வழியாக உலகின் பல்வேறு பகுதிகளில் சிதறி வாழ்கிற உம் பிள்ளைகளை ஒரே குடும்பமாய் நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நல்லவரே. குதூகல உணர்வோடு இன்றைக்கு உம்மிடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, கடந்த ஜூன் மாதம் தொடங்கி இந்த மே மாதம் வரை ஓராண்டளவாக பல்வேறு நன்மையான காரியங்களை நாங்கள் பெறும்படியாக ஆராதனை டிவியிலே ஒளிபரப்பான அத்துணை அந்தோணியார் நவநாள் திருப்பலிகள் வழியாக எங்களை அபரிமிதமாய் நீர் ஆசீர்வதித்திரு. கண்ணீரோடுவும் திரு முன்பாக கைகூப்பி இதயத்தை ஏறெடுத்துவும் பிள்ளைகள் அப்பா என்று கூவி அழைத்த அந்தோணியாரே எங்களுக்காக பரிந்து பேசும் ஐயா என்று வேண்டி கேட்டுக்கொண்டபடி உடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை காட்டியிருக்க பெருத்த சுமையோடு ஆண்டவரே, என்னால் இதை சுமக்க முடியலப்பா, இதற்கு முடிவே கிடையாதா, இதற்கு விடுதலையே இல்லையா என்று நோக்கி அழுத பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் சுமைகளை இறக்கி வைத்திருக்கிறேன். உம் பிள்ளைகள் சுமைகளை சுமப்பதற்கு உம் வல்லமையை கொடுத்திருக்கிறேன். இதோ உடைய பிள்ளைகளின் உள்ளம் தொலைத்த, இல்லத்திலே தொலைந்து போன இந்த சமாதானம் மீண்டும் உம் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து தருகிறவராம் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் உம் பிள்ளைகள் மீண்டுமாய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக, உறவை ஒற்றுமையை சுவைக்கும்படியாய் செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்திருக்கிறேன், பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்த்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை பல்வேறு வகைகளிலே பாடாய்படுத்தின, தொல்லைக்கு உள்ளாக்கின பல்வேறு துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, பல்வேறு மன நோய்களிலிருந்து, உடல் நோய்களின் கட்டுக்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலையை தந்திருக்கிறேன். நன்றி அப்பா, நல்லவரே. இதோ உம் பிள்ளைகள் புதியதோர் கல்வி ஆண்டை தொடங்குகிற இவ்வேளையில் இந்த கல்வி ஆண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குமோ என்கிற அச்சத்தை, பயத்தை உடைய பிள்ளைகள் உள்வாங்கி இருந்தாலும் இதோ புனிதரின் பரிந்துரை வழியாக உம் பிள்ளைகளுக்குள்ளே ஆழமான எதிர்நோக்கை நீர் கொடுத்து உடைய பிள்ளைகளுக்கு நீரே ஆயனாக இருந்து உடைய பிள்ளைகளை கரம்பிடித்து வழிநடத்துவேன் என்கிற வாக்குறுதியை கொடுத்து துணிச்சலோடு புதிய வகுப்புகளுக்குள்ளே, புதிய கல்வி நிறுவனங்களுக்குள்ளே உம் பிள்ளைகள் உருவாக்கத்தை பெரும்படியாய் நீர் உடைய பிள்ளைகளை வாய்க்க பண்ண இருக்கிறேன். நன்றி அப்பா, நல்லவரே. உம் பிள்ளைகள் சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளிலே யார் யாருடைய பார்வையில் உம் தயவும் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க பெற முடியுமோ அப்படியாய் உம் பிள்ளைகளை நீர் இரக்கம் காட்டி கடன் தொல்லைகளிலிருந்து, பொருளாதார பற்றாக்குறைகளிலிருந்து, அவற்றால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து, நெருக்கடிகளிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. எண்ணற்ற நன்மைகளால் உம் பிள்ளைகளை நிறைத்திருக்கிறேன். வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். திருமண வரன்கள் அமையும்படியாக நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். குழந்தை பேறு கிட்டும்படியாய் உம் பிள்ளைகளுக்குள்ளே மருந்தும் மருத்துவருமாய் செயல்பட்டிருக்கிறேன். வெளிநாடுகளில் வேலை செய்கிற உம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறேன். தங்களுடைய பணிவாழ்வை ஒட்டி, தங்களுடைய உருவாக்க நிலைகளை கொட்டி உடைய பிள்ளைகள் மேற்கொண்ட எல்லா பயணங்களிலும் நீரே முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் உம் பிள்ளைகளை நீரே மேகத்தூணாக, நெருப்பு தூணாக வழி நடத்தி இருக்கிறேன். அனைத்திற்குமாய் நன்றி சொல்லக்கூடிய உம் வல்லமைக்காய் உம்மை புகழக்கூடிய இந்த சிறப்பான தருணத்தில் இதோ எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால்
திரு அவை உலகம் முழுவதும் ஒன்று கூடி முன்னெடுக்கக்கூடிய 13ஆம் தேதி புனிதரின் திருவிழாவை ஒட்டி நாங்களும் நன்றி உணர்வோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, எங்கள் தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என்று இன்றைய நாளின் திருப்பாடலில் நாங்கள் ஜெபிப்பதைப் போலவே இன்னும் நாங்கள் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்முடைய ஆசிரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, நீர் தருகிற வாழ்வை, விடுதலையை, வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் நற்செய்தி வழியாக நீர்தாமே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். செசாருக்குரியதை செசாருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகிறேன். ஆமாண்டவரே, பல நேரங்களில் உமக்குரியதை நாங்கள் கொடுப்பதற்கு தயங்குகிறோம். இதோ புனித பதுவை அந்தோணியார் தன்னுடைய வாழ்நாட்களில் உடைய வார்த்தையை வல்லமையாய் போதித்த போது கேட்பதற்கு தயங்கின அந்த ரிமினி நகர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு சூழலில் கடல் மீன்களுக்கு சென்று போதித்தவராக நீர் அற்புதமாய் உமை வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்குரியதை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதில் புனிதரின் வழியாய் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். கோழைகளாக, பயந்தாங்குள்ளிகளாக, இந்த உலக மாயைகளினால் ஈர்க்கப்பட்ட பிள்ளைகளாக, தேவையில்லாத பரபரப்புகளுக்கு எங்களையே தொலைத்த பிள்ளைகளாக உமக்குரியதை கொடுப்பதிலிருந்து நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம். உமக்குரியதை நாங்கள் கொடுக்காத போது நிச்சயமாக எங்கள் தேசத்திற்கு உரியதையும் எங்கள் சமூகத்திற்கு உரியதையும் சரியா எங்களால் கொடுக்க முடியாது என்பதையும் கூட இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்துகிறேன். எனவே ஆண்டவரே, வல்லமை இதோ உம்மை நோக்கி பார்க்கிற புனித அந்தோணியாரோடு இணைந்து வல்லமையின் பிரசன்னத்திற்குள்ளே ஆண்டவரே என்று உம்மை கூவி அழைத்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் மது வல்லமையால் நிரப்பும். மது ஞான கொடைகளை தாரும். நல்லவற்றை பற்றி கொள்வதற்கு, நல்லதல்லாதவற்றை விட்டு விடுவதற்கு இயேசுவே உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும் என்று ஒப்புக் கொடுக்கிற உம் பிள்ளைகள் எங்களுக்குள்ளே இறங்கி வாரும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே, குறிப்பாக இந்த மாதத்திலே புனிதரின் பெயரால் எங்கெல்லாம் உமக்கு நன்றியை செலுத்துவதற்கு திருவிழாக்கள், பெருவிழாக்கள், நவநாட்கள் முன்வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடைய வல்லமை உடைய பிள்ளைகளை, பிள்ளைகளின் பங்கு தலங்களை, பிள்ளைகளின் பங்கு குடும்பங்களை, பிள்ளைகளினுடைய நிறுவனங்களை உடைய வல்லமையால் நிறைக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஏங்கி தேடுகிற எல்லா நலன்களாலும் ஆண்டவரே, புனிதரின் பரிந்துரையால் இதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று எதையெல்லாம் உடைய பிரசன்னத்தில் உம் பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்யும். உம் பிள்ளைகளினுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பிள்ளைகளை தொல்லைக்கு உள்ளாக்குகிற எல்லா நோயின், எல்லா தீமையின் கட்டுக்களிலிருந்து இயேசுவே உம்முடைய வல்லமையான பெயரால் உம் பிள்ளைகள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக. உம் பிள்ளைகள் ஏங்கி தேடுகிற நன்மையான நிலைகள், வேலை வாய்ப்பாக, திருமண வரன்களாக, நல்ல இடத்திலே உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு பதவி உயர்வாக, பணி உயர்வாக, சம்பள உயர்வாக, இன்னும் தாங்கள் விரும்பிய காரியங்கள் அமைவதில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படும்படியாக மை நோக்கி ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் புனிதரின் பரிந்துரை உம் பிள்ளைகளுக்கு உமது வாழ்வை, உமது விடுதலையை, உமது உயர்வை பெற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எம்மை காண்பதற்காய் நன்றி. உம் பிள்ளைகள் எங்களை இந்த புதிய கல்வி ஆண்டிலே நீர் ஆசீர்வதித்து ஞான கொடைகளை தந்து எந்த பயமும் இன்றி, பதற்றமும் இன்றி, துணிவோடு நல்ல உருவாக்கத்தை பெற உம் பிள்ளைகளோடு நீர் வழி நடக்கப் போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய உயர்வை, சிறப்பை, பெருமையை தடுக்கிற எல்லா கட்டுக்களையும் தடைகளையும் நீர் உடைத்து போட போகிற கிருபைக்காய் நன்றி. தங்களுடைய வாழ்வாதாரங்களாக உம் பிள்ளைகள் பெற்றிருக்கிற பணிகளை, தொழில்களை, வியாபார முன்னெடுப்புகளை, விவசாயத்தை, கால்நடை வளர்ப்பை உடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக நேசித்து அவற்றிலிருந்து எல்லா நிறைவையும், உயர்வையும், வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்ள உம் பிள்ளைகளை நீரே வானத்திலிருந்து உடைய பலகணிகளை திறந்து உம் பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீரை கொடுத்து, உம் பிள்ளைகளுக்கு நல்ல மழையை கொடுத்து, உம் பிள்ளைகள் மீது உமது பரிவிரக்கத்தை பொழிந்து புனித அந்தோணியாரின் பெயரால் நன்மையான நிலைகள் உம் பிள்ளைகளின் தனிப்பட்ட வாழ்வை, குடும்பங்களை
நிரப்பப் போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் 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 ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, 1195 ஆண்டு போர்த்துக்கல் நாட்டின் லிஸ்பன் நகரில் பிறந்தவராம். 1220 ஆண்டு புனித அகுஸ்தீன் சபையில் சேர்ந்தவரும் குருப்பட்டம் பெற்ற பின் பிரான்சிஸ்கன் சபையில் தன்னை இணைத்து கொண்டவரும் 1231 ஆண்டு இத்தாலி நாட்டின் பதுவை நகரில் இறைவனின் கையில் தன்னுடைய ஆன்மாவை ஒப்படைத்தவராம். கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாருக்கு நவ நாட்களை நன்றி கொண்டாட்டங்களை முன்வைக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் 13 புனிதரின் பெருவிழா நாள். இந்த சிறப்புக்குரிய மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் இதோ ஆராதனை டிவி என்னும் வலையொலிதளம் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரே குடும்பமாக கூடி வந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறி புனிதரின் பரிந்துரை வழியாக இறைவனின் நன்மைத்தனங்களை தேடுகிற பிள்ளைகளாக இந்த திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். யாருக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த கருத்துக்களோடு, குறிப்பாக ஆராதனை டிவிக்காக பல்வேறு நிலைகளில் தங்கள் உடல் பொருள் ஆவியன் அனைத்தையும் கையளித்து உழைத்து கொண்டிருக்கிற ஆராதனை டிவி அன்பர்களுக்காக ஜெபிக்க சிறப்பாக உங்களை அழைக்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 15 முடிய மற்றும் 17 தொடங்கி 18 முடிய. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாட்களில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே என்றும் என்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். மலைகள் தோன்று முன்பே, இம்மண்ணும் தோன்று முன்பே, கால காலமாயிருக்கின்றீர்வும் கட்டளையின் வழி நடத்துகின்றீர். 1000 ஆண்டுகள் உமக்கு நேற்றைய தினத்தை போலுள்ளது, ஒரு இரவு சாமத்தை போன்றுள்ளது. ஆண்டவரே என் ஆண்டவரே,
உம் ஊழியன் என் மீது இரக்கம் வையும். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். Alleluia, 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 alleluia. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 12 13 தொடங்கி 17 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில்
பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவில் நிறைந்திருந்த நன்மைத்தனம் தீமை செய்வோருக்கு உறுத்தலாக இருக்கிறது. நன்மைத்தனத்தை ஒழிப்பதில் எதிராளிகளாக இருக்கிறவர்கள் எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற கணக்கில் பரிசேயர், ஏரோதியர் என்கிற கூட்டணி உருவாவதை நற்செய்தி நம் கண்முன் கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, யூதர்கள் ரோமை அரசுக்கு இயேசுவின் காலத்தில் வரி செலுத்தினார்கள். இது ரோமையர்களுக்கு இவர்கள் அடிமைகள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்று. இந்த வரி செலுத்துதல் அரசியல், சமயம் இரண்டிலும் இந்த இஸ்ரேல் மக்களை, யூத மக்களை அடிமைப்படுத்திய ஒரு வாழ்க்கை முறையாகவே அது அமைந்தது. யூதர்கள் மிகவும் வெறுத்த அல்லது எதிர்த்த ஒரு காரியம் என்றால் இதுதான். ஆனால் வேற வழி இல்லை. ரோமை ஆளுநன், அவருடைய கண்காணிப்பில் தான் வாழ்கிறோம். ரோமை அரசுக்கு கப்பம் கட்டுகிற ஏரோதுவினுடைய அரசாட்சியில் இருக்கிறோம். அதனால் வரி செலுத்தி தான் ஆகும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு அவமான செயலை குறித்து, தங்களுக்கு இருமுனை கத்தியாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து இயேசுவிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ரொம்ப கடினமான கேள்வி. ஆனால் ஞானத்தின் ஊற்றானவர், மனித சிந்தனைகளை கடந்து செயல்படுகிறவர் இயேசு. ரொம்ப கூலா அவருடைய பதிலை பாருங்கள். ஏன் குடு, என்ன நாணயத்தை நீங்கள் செலுத்துறீங்க? இதில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது? பதில் அற்புதமாக வருகிறது. செசாருடைய உருவம். அவ்வளோதான். செசாருக்குரியதை செசாருக்கு செலுத்து, ஆனால் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செலுத்த நீ மறக்காதே. அதுதான் நமக்கு இயேசு கொடுக்கக்கூடிய பதில். ஏனென்றால் பிள்ளைகளுக்குள்ளே விதைக்கப்பட்டிருப்பது கடவுளின் சாயல். அதை எத்தனை பேர் தேடி கண்டுபிடிக்கிறாங்க? அதை தேடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது எதுவும் இருக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரத்தில் அற்புதமாக சொல்லுவார், கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியார், புனித பவுலடியார், இவர்கள் எல்லாம் இயேசுவின் வழி அந்த விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் நான் இந்த உலகத்தை சாராதவன் என்று சொன்னார் என்றால் அவருக்குள் இருந்த அந்த அகச்சுதந்திரம், இன்னர் ஃப்ரீடம். நான் யாருடைய சாயலை பெற்றிருக்கிறேன்? யாருடைய மகனாக நான் இந்த உலகத்திற்குள்ளே வந்திருக்கிறேன்? என்னை இந்த உலகத்தின் சக்தி எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. அதே போலதான் அந்தோணியாருடைய வாழ்க்கையில் பார்க்க, அவருக்கு எதிராக எத்தனையோ சதி செயல்கள், நஞ்சு கலந்த உணவு முன்வைக்கப்பட்டது, பல வகையான பரிகாச செயல்களுக்கு அவர் உட்படுத்தப்பட்டார். ஆனால் ரொம்ப கூலா அந்தோணியார் கடந்து போனார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், அவருக்குள் பொறிக்கப்பட்டிருப்பது கடவுளின் சாயல். அந்த கடவுளின் சாயல் பொறிக்கப்பட்டிருக்கிற நான் கடவுளுக்கு கையளிக்கப்பட வேண்டும். முழுமையாய் கையளித்தார். கடவுளுக்கு கையளிக்கப்பட்ட அவரை இந்த உலகத்தின் எந்த சக்திகளும் ஒன்றும் பெற முடியல. அதுதான் இயேசு இன்றைக்கு நமக்கும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியை, சவாலை சந்திக்கிறோம். நாட்டு சட்டம் ஒன்று சொல்லுது, கடவுள் அல்லது திரு அவை சட்டம் ஒன்றை சொல்லுகிறது. நாட்டின் உரிமையாளர் அல்லது நாட்டினுடைய உரிமை குடிமகன் என்கிற முறையில் இதை செயலாற்றுவதா, இதை கடைபிடிப்பதா, அல்லது திரு அவையின்
நம்பிக்கையாளர் என்கிற அடிப்படையில், உறுப்பினர் என்கிற அடிப்படையில், கடவுளின் பிள்ளை என்கிற அடிப்படையில் கடவுளுக்குரியதை திரு அவை சொல்வதை நான் செய்வதா போராட்டம் நமக்குள்ள வருது. இதற்கு மிகச் சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புனிதர் நமக்கு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பொது நிலையினரின் பாதுகாவலர் என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறவர் புனித தாமஸ் மூர். லண்டன் மாநகரத்தில் பிறந்தவர். புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே பயின்றவர். நல்ல ஒரு வழக்குரைஞர், நல்ல ஒரு தத்துவியலாளர், நல்ல ஒரு ஆன்மீகவாதி, நல்ல ஒரு அரசியல்வாதி. உண்மை என்றால் உண்மை, அது நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அல்லது திரு அவையின் சட்டத்தின் அடிப்படையில் அமைந்தாலும் சரி. ஆனால் சமூகமா கடவுளா என்று முன்வைக்கப்படுகிற போது கடவுள்தான் முதன்மையானவர் என்பதில் மிக தெளிவோடு செயல்பட்ட ஒரு மாமனிதர். அன்புக்குரியவர்களே, அவர் தன்னுடைய புலமையினாலே இங்கிலாந்து அரசனாக இருந்த 8ஆம் ஹென்றிக்கு ஆலோசகராக இருக்கிறார். இப்போ உயர்ந்த பதவி, அரசனினுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவர் புகழ்பெற்று விளங்கியவர். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த மன்னன் 8ஆம் ஹென்றி ஒரு தவறு இழைக்கிறான். தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்கிறான். திரு அவையில் அதற்கு இடம் இல்லை. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். எனக்கு இந்த மனைவியை பிடிக்கலைங்கிறதுக்காக தாந்தோண்டித்தனமாக நானே என் மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தியை சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்க கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி. அதே போல தன்னையே அந்த நாட்டினுடைய மன்னராக தானே முடிசூட்டி கொள்ளுகிற ஒரு நிலை, இதற்கும் அந்த திரு அவையில் இடமில்லை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அரசனை பார்த்து நீங்கள் செய்திருப்பது தவறு. ஆனால் அரசன் பல தந்திரங்களை செய்கிறான். இவரை தவிர்த்து மற்ற உறுப்பினர்களை எல்லாம் விலை கொடுத்து நடக்குதில்ல. குதிரை பேரம் ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு தாவுறது, டமால் டுமின், இதெல்லாம் இன்றைக்கும் நடக்கிறது, அன்றைக்கும் நடந்திருக்கிறது. எனவே தனக்கு சாதகமாக அந்த சூழலை அவர் மாற்றிக்கொள்ள முயற்சித்த போதும் தாமஸ் மூர் மிக உறுதியாக உண்மை என்றால் உண்மை, கடவுளுக்கு பயந்து உங்களுடைய அதிகார ஆளுகை என்பது அமைய வேண்டும் என்பதை உரக்கச் சொன்ன ஒரு மனிதர். ஆனால் அவர் உண்மையை சொன்னார். தனக்கு ஒத்து வரவில்லை, தன் விருப்பத்திற்கு அவர் வளைந்து கொடுக்கவில்லை என்பதற்காக தலை வெட்டப்பட்டு 1535ஆம் ஆண்டு அவர் கொல்லப்பட்டார். ஏறக்குறைய 400 ஆண்டு கழித்து 1935 தான் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார்கள். அவரையும் ஜூன் மாதத்தில் தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இப்போ நமக்கு தமிழக இந்திய அளவில் பொதுநிலையின் பாதுகாவலராக மறைசாட்சி தேவ சகாயத்தை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவரும் பல நெருக்கடிகள் சவால்களுக்கு மத்தியில் ஒரு பொது நிலையினராக எப்படி கடவுளுக்குரிய ஒரு பிள்ளையாக வாழ்வது, கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுப்பது என்பதில் ரொம்ப கராராக, அப்படி தெளிவாக வாழ்ந்த உறுதியான நம்பிக்கை கொண்ட ஒரு புனிதரைத்தான் தமிழக திரு அவையும் பெற்றிருப்பதில் நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, நாட்டு சட்டமா அல்லது திரு அவையின் சட்டமா என்று வருகிற போது கடவுள் முதன்மைத்துவம் பெறுகிறார். அதனால் நாட்டு சட்டத்தை கடைபிடிக்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் திருத்தூதர் பவுல் மிக அற்புதமாக சொல்லுவார், கிறிஸ்தவர் என்பதனாலேயே அரசுக்குரிய கடமைகளை செலுத்தக்கூடாது என்பது தவறு. ஏன்னா ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 7 வசனங்களில் நாட்டு ஒழுங்குகள் விதிமுறைகளுக்கு நாம் யாவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த நாட்டை சேர்ந்தவர். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோன்னா இந்தியாவிற்குரிய சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் நம் மீது செலுத்தக்கூடிய அந்த அதிகாரத்திற்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு ஈடு? பேரின்ப ஞான வீடு என்ற முறையிலே இந்தியர் என்கிற அந்த ஒரு உரிமையிலே உறவிலே நாம் அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும். நன்கு கற்று தேர்ந்து என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணை துறைகளிலும் நம்மை அர்ப்பணித்து கொண்டு, ஆனால்
கிறித்தவராக, இயேசுவுக்கு சான்று பகருகிறவர்களாக, இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாடா கடவுளா என்று அந்த ஒரு நிலை வருகிற போது கடவுள் தான் நம்மளுக்கு முதன்மையான தேர்வு. ஏனென்றால் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவுமே இல்லை. அதனால் நற்செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா புனித தாமஸ் முறை, புனித அந்தோணியாரை போல, புனித பவுலடியாரை போல துணிஞ்சு நாம் பயணிக்க முடியும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் திருத்துதர் பேதுரு மிக அற்புதமாக கடவுளினுடைய அந்த வருகையை குறித்து, எதிர்பாராத அந்த நாள் என்பது திடீரென்று வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆனால் நேர்மையாக, நல்லவர்களாக, உண்மையாக வாழ்பவர்களுக்கு, நீதியை நிலைநாட்டுபவர்களுக்கு எந்த நாளில் அந்த ஆண்டவரின் நாள் வந்தால் என பயமே கிடையாது. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்கிற அளவுக்கு நம்மளால் துணிந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள் கையளிக்கிற பிள்ளைகள் பயமின்றி வாழ முடியும், வாழ வேண்டும் என்கிற தகவலை சொல்லுகிறார். அதே போல அந்த ஆண்டவரின் நாள் என்பது நீதியின் நாளாக வரும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் அநீதி. ஊழலை ஒழிப்போம், நாங்கள் பரிசுத்தமான கட்சியாக ஆட்சி செலுத்துவோன்னு எல்லாம் வாய்கிழிய சவடால் பேசுகிறாங்க, அறிக்கை இடுகிறார்கள். ஆனால் அவங்க அமைக்கக்கூடிய கூட்டணியே, அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அவர்களுடைய கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர்களே பல நீதிமன்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களாக, அவர்கள் மீது கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக பேச்சு ஒன்றாக இருக்கிறது, செயல் வேறொன்றாக இருக்கிறது. அப்போ அநீதியானவர்கள் ஒன்று கூடி எப்படி நீதியான ஒன்றை நிலைநாட்ட முடியும்? அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம். ஆனால் புனித பேதுரு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது நம்பிக்கையாளர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்பட்ட. அப்போ நீதி என்பது இயேசு சொல்லக்கூடியது அதுதான். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு, உலகிற்கு உரியதை, ஆட்சியாளர்களுக்கு உரியதை, நாட்டு தலைவர்களுக்கு உரியதை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் சரியான நீதி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கடவுளுக்குரியதை கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு சில போலித்தனமான பிம்பங்களை உருவாக்கிவிட்டு ஜபம் அது இதுன்னு சொல்லிட்டு வரி கட்டாமல் பல்வேறு வகையான மோசடிகளை செய்யக்கூடிய, வீட்டுக்கு கரண்ட் இழுத்துருப்பாங்க, ஆனால் அந்த கரண்ட் அதிகமான மீட்டரில் ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக வேறு கள்ளத்தனமான செயல்களை செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம். பல வகையான கலப்படங்களுக்குள்ளே வியாபார நிலைகளில் இருப்பவர்கள் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அப்படின்னா அப்போ நம்மகிட்ட உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, புனிதம் இல்லை. அதை திருத்துதர் பேதுரு கண்டிக்கிறார். அதே போல் அந்த ஆண்டவருடைய நாள் என்பது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள், சமாதானத்தின் நாள். இன்றைக்கு உலகம் முழுவதும் அதுதான் பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த தனிநபரை ஆட்கொண்டிருக்க வேண்டிய அமைதி இல்லாததுனால அவர்கள் நானா அவனா, எங்க நாடா அவங்க நாடா அப்படிங்கிற ஒரு போராட்டத்திலேயே பகைமை உணர்வோடு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை உருவாக்கி வன்முறை செயல்களை கட்டவிழ்த்து இன்றைக்கு மக்களை பதட்டத்திலேயே வைத்திருக்கிற ஆட்சியாளர்களை பார்க்கிறோம். ஆனால் கடவுளின் மகனாக நம்மிடையே வந்த இயேசுவினுடைய இறையாட்சியினுடைய செயல்பாடு, அதனுடைய கனி, அதனுடைய வெளிப்பாடு என்பது சமாதானத்தை கொண்டு வருகிற நாட்கள், அமைதியை நிலைநாட்டக்கூடிய நாட்கள். புனித அந்தோணியாரின் பணிவாழ்வு காலம், அவருடைய பரிந்துரைக்குள்ளே தங்களை ஒப்புக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் இன்றும் செய்து கொண்டிருப்பது அமைதியை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புனிதரை இந்த நாளில் தியானிக்கக்கூடிய நாளிலே, அதே போல அந்த உண்மையை நீதியை நிலைநாட்டக்கூடிய தாமஸ்முடைய வாழ்க்கையை நாம் தியானித்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்களில் சிறப்பாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தையின் பின்புலத்திலே நாம் இந்த நாட்டின் உரிமை குடிமக்கள் என்கிற வகையில் நாட்டுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அதைவிட கடவுளுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். நாட்டிற்கு உரிய வரியை பணமாக செலுத்துகிறோம் என்ற அந்த நிலையை கடந்து கடவுளுக்குரிய ஆன்மாவை நாம் அந்த கடவுள் சாயல் தாங்கிய நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உரியதாக அமையணும் என்பதை நமக்கு கற்பிக்கக்கூடிய புனித அந்தோணியாரை மனதில் தாங்கிய பிள்ளைகளாக அப்படிப்பட்ட ஒரு நீதியான, உண்மையான, புனிதமான ஒரு வாழ்க்கையை
சான்று பகருகிற ஒரு வாழ்க்கையை வாழ இயேசுவிடம் புனிதரின் பரிந்துரையோடு நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆமேன். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கோடியற்புதரா புனித பதுவை அந்தோணியாரின் வணக்க நாளில் உமது திரு அவையாகிய நாங்கள் மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய இடைவிடாத மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கிற உமக்கள் அனைவரின் வேண்டுதல்கள், சிறப்பாக இந்த நாளில் யாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அத்துணை பிள்ளைகளின் குடும்பங்களின் வேண்டுதல்கள், சிறப்பாக ஆராதனை டிவிக்காக உழைத்து கொண்டிருக்கிற அன்பர்களின் வேண்டுதல்கள், தேவைகள், எங்கள் ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. ஆமென், ஆமென், ஆமென். சரியானதை, நீதியானதை, நல்லதை, அன்புக்குரியதை உள்ளுக்குள் பெறவும் பிறரோடு பகிரவும் இயேசுவின் வார்த்தைகளில் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு
விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புனித அந்தோணியாரின் நவநாள் ஜெபத்தை புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசி அருள் பெற்று தரக்கூடிய இந்த புனிதமான திருப்பலியை நிறைவேற்ற ஓராண்டுக்கு மேலாக ஆராதனை டிவி வழியாக ஆண்டவர் வழிநடத்துகிறார். நன்றி நிறைந்த உணர்வோடு நான் சார்ந்திருக்கிற பணித்தலம் உறையூர் எங்களுடைய பங்கு குடும்பத்தின் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியார் பங்கு குடும்பத்தின் ஆண்டு பெருவிழாவை வருகிற வியாழன் மாலை திருக்கொடியேற்றத்தோடு தொடங்கி 13ஆம் தேதி சனிக்கிழமை வரை 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறோம். எங்களுடைய பங்கு குடும்பத்தின் இந்த கூடி வரக்கூடிய திருவிழா நிகழ்வு ஆசீர்வாதமாக அமைய யாரெல்லாம் திருப்பலி நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்துணை அருள் பணியாளர்கள் வழியாக திருவிழாவில் தங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை தரக்கூடிய அர்ப்பண உள்ளங்கள் வழியாக கடவுளின் ஆசீர் எங்களுடைய பங்கு குடும்பத்தை நிரப்ப நீங்கள் எங்களுடைய பங்கு திருவிழாவுக்காக வேண்டிக்கங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நவநாளிலும் ஆராதனை டிவி வழியாக இந்த திருப்பலியில் தங்களை அர்ப்பணிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்னுடைய பணித்தளத்தில் நாங்களும் ஜெபிப்போம் என்கிற வாக்குறுதியை கொடுத்து உறையூர் திருவிழாவுக்கு வாங்கன்னு நேரில் வராட்டாலும் ஸ்பிரிட்டில் ஆவியில் எங்களோடு இணைந்து இந்த நாட்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுடைய உறையூர் பங்கு குடும்பத்தின் பெயரால் பங்கு குடும்பத்தில் பணியாற்றுகிற திருச்சிலுவை அருள் தந்தையர்கள், மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், பங்கு இறைமக்கள் பெயரால் அன்போடு உங்களுக்கு அழைப்பு முன்வைக்கப்படுகிறது. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஐயா உன்னாலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். ஐயா உன்னாலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். பாடும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே பாடும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. எந்த குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.